புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். பயந்தவங்கொழியா வடிவேல் இருந்தா கூட ரவுடியை கிட்ட அப்படியே கலாட்டா பண்ணிட்டு நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏறி போலீஸ் ஸ்டேஷன் போவார் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. நானும் ஒரு வேலைக்கு போறேன்ப்பா அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக. எவ்வளோ ஐடி எம்ப்ளாய்ஸை நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ இன்ஜினியர்ஸ் பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிழைப்புக்காக வேலை பார்க்குறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அடையாளத்துக்காக என்னுடைய அடையாளமே இதுதான் அப்படின்னு ஆர்வத்தோட வேலை பார்க்குறவங்க தான் வாழ்க்கையில் வந்து ஷைன் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியும். என்னதான் நான் நல்லா வேலை செஞ்சாலும், நான் நேர்மையாக இங்கே நடந்துக்கிட்டாலும், என்னுடைய கடமையை தவறாமல் நான் செஞ்சாலும் இந்த கம்பெனியோ இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டோ என்னை அப்ரிஷியேட் பண்ண போகிறதே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வினால தான் நிறைய பேர் அந்த வேலையை வந்து உணர்ந்து செய்யாமல் ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் நேர்த்தியாக வேலை செய்கிறது, உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்கிறது, நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான பலனை இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான். அந்த நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.